அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆயிஷா. இப்போ பசங்க அவ்வளோ பேருக்கு என்னுடைய சலாமும் என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டாகட்டும். நான் வந்து எனக்கு இந்த குரூப்ல இருக்கிறதுலயே நான் கொஞ்சம் ஓல்டு லேடின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சின்ன சின்ன பசங்க. எனக்கு கல்யாணம் ஆகி என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகி என் பேத்தி பேரை எடுத்து பேத்திக்கு கூட கல்யாணம் ஆகி நான் வந்து எல்லாமே என் வாழ்க்கையில கடந்து வந்துட்டேன். ஓரளவுக்கு முக்கால்வாசி நான் கடந்து வந்துட்டேன். நன்மையும் கடந்து வந்துட்டேன், கஷ்டம் கடந்து வந்துட்டேன். அப்புறம் வந்து எல்லா விஷயம் நோய் நொடி அனைத்தையும் நான் கடந்து வந்தும் கூட ஒரு 2 வருஷமா எனக்கு வந்து மனநிலை ரொம்ப ஒரு வெறுமை. அது சந்தோஷம் வந்தாலும் என்னால அத அனுபவிக்க முடியாத வெறுமை. ஒரு துக்கம் வந்தாலும் எதுவுமே என்னால வந்து லைஃப்ல பணம் வந்தாலும் எனக்கு அத அனுபவிக்க முடியாத ஒரு வெறுமையான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒண்ணு கூட இந்த கிளாஸ்ல சேர்க்க மாட்டேன் பண்ண மாட்டேன் அடிக்கடி சொல்லுவா. நான் அதை கேர் பண்றதே இல்லை. எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே எதுலயுமே எனக்கு கிடைக்கல. எல்லாம் கடந்து வந்த எனக்கு என்னுடைய மனநிலை ஒரு விசித்திரமா இருந்தது. சரி அப்புறமா வந்து சரி இதுல என்னதான் இருக்கு, இந்த இந்த வகுப்புல நம்ம சேரலாம், என்னதான் அதுல இருக்குன்னு பார்க்கலாம். என் மருமக இதுல வந்து அட்டன் பண்றது போன் விஷயங்கள்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. என் மருமக தான் அதை இது பண்ணி உங்களை சேர்த்திருக்கேன், இன்னும் டேட்ல வரும், நீங்க இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி தந்தேன். சரின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அட்டன் பண்றேன். பண்ணும்போது உண்மையிலேயே நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் அனுபவமே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. என்னுடைய வயசுக்கு அது வந்து ரொம்ப கரெக்டா தெரிஞ்சுது. அவங்களுடைய அதாவது இவங்க நடத்துற இவங்களுடைய அந்த நிதானம், அந்த நம்மளை மதிக்கிற இது, நம்ம கிட்ட அவங்க பேசுற முறை எல்லாமே வெரி வெரி சூப்பர். அவ்வளவு ஒரு அழகான ஒரு அந்த பிள்ளைய நான் இன்னும் அந்த பிள்ளைக்கு எல்லாம் நல்ல இதை கொடுக்கணும், சக்தியை கொடுக்கணும், உடம்புல பலத்தை கொடுக்கணும். அந்த பிள்ளை இன்னும் எல்லாருக்கும் பலனா இருக்கணும். அது மாதிரி அந்த பிள்ளையோட இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அவ்வளவு நிதானமா சொல்லி தர்றது. அது ஒரு ஒரு தூக்கம் இல்லாம இருப்பேன், தூக்கமே இருக்காது எனக்கு. டிவி ரொம்ப பார்த்துட்டு டிவி போட்டு அந்த சவுண்ட்ல தான் நான் தூங்குவேன். ஆனா அந்த பிள்ளையோட கிளாஸ் அட்டன் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்க மாத்திரை 5 மாத்திரை போட்டா எப்படி தூங்குவாங்க அது மாதிரியான ஒரு நிம்மதியான தூக்கத்தை உணர்ந்தேன். ஒரு நிம்மதியான மனநிலையை உணர்ந்தேன். அது அது ஒரு ஒரு நாளும் என்னை மேம்பட வச்சு அந்த கிளாஸ் எப்போ வரும். ஆனா காலையில நான் கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் எந்திரிக்க முடியாதனால காலை கிளாஸ் நான் அட்டன் பண்ணல. சாயந்தரம் தான் அட்டன் பண்ணுவேன், 7 மணி கிளாஸ். 7 மணி இதை எனக்கு 5 மணில இருந்து எனக்கு ஆவல் வந்துடும். நம்ம டக்குன்னு குளிக்கணும், எடுக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், வைக்கணும், கிளாஸ் நடத்தணும், அதுல நம்ம பங்கெடுத்துக்கிடணுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டிச்சு. அப்புறம் வந்த பின்னாடி என் முகத்திலயும் சரி, என்னுடைய இதுலயும் சரி ஒரு மாற்றம் வந்தது. என் உடம்புலயும் சரி, அவனு சாப்பிடுறதுல இதுங்களை எல்லாமே எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு. அதனால எனக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது, நல்லா இருந்தது. வந்த பின்னாடி ரொம்ப ரொம்ப நான் சூப்பரா உணர்ந்தேன். இந்த கவுன்சிலிங் இது நடத்துற அந்த பிள்ளையோட ஒரு பக்குவம் இருக்கிற, ஏன்னா அந்த பிள்ளையோட பக்குவம் வந்து ஒரு 70, 80 வயசுல உள்ளவங்களுடைய ஒரு பக்குவம் அவங்களுக்கு. ஒரு நிதானம். என் பொண்ணு மாதிரி இப்ப அந்த பொண்ணை நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என் பொண்ணு கூட டக்கு டக்குன்னு எதுவும் பேசிடுவா. அந்த பிள்ளை நம்மள எதுவுமே பேசாம அவ்வளவு அழகா கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அடுத்தது துவா. துவா நம்மள அடுத்தது நான் வந்து என்ன நானே நேசிக்க ஆரம்பிச்சேன். இதுவரையிலையும் என்ன நான் நேசிக்கல, என்ன நான் உணரல. நான் வந்து ஒரு இதா இருப்பேன். இது வந்து என்னை நானே ரசிக்க ஆரம்பிச்சேன், என்ன நானே நேசிக்க ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு ஒரு மனப்பக்குவம் வந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. என் வாழ்க்கையே என் வாழ்க்கை ஒரு சிறந்தது, என் குடும்பம் ஒரு சிறந்ததுங்கிறத இப்ப நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். என் குடும்பம் எனக்கு இப்பதான் ஒரு பூந்தோட்டம் மாதிரி தெரியுது. என் கணவருக்கு நான் ரொம்ப கோவப்படுவேன். அவரை வந்து எதுக்கு எடுத்தாலும் அவரை வந்து எரிஞ்சு உளுந்து மாதிரி தான் நான் இருப்பேன். இப்ப நான் அவரை வந்து நான் நிதானமா நடந்துக்கிறேன் அவர்கிட்ட. அவர் செய்யற ஒரு நல்லது எனக்கு இப்பதான் எனக்கு அது ஒண்ணு ஒண்ணா தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளவு எனக்கு நல்லது செஞ்சிருக்காரு. நான் அவரை வெடுன்னு பேசுவேன். இப்ப நான் அப்படி பேசுறது இல்ல. சந்தோஷமான வாழ்க்கையா. அடுத்தது மெயினா நான் தனிமையில இருக்கிறேன். தனிமையில இருக்கிறேங்கிறது தான் எனக்கு ஒரு நோயாவே ஆரம்பிச்சுது. இப்ப அந்த தனிமையான வாழ்க்கையை நான் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். டிவி பாக்குறது குறைஞ்சு போச்சு. படுத்த உடனே தூங்குறேன், நல்லா சாப்பிடுறேன். அடுத்தது ஒரு லெவல் படி ஒரு கரெக்டா ஒரு திட்டமிட்டபடி வீட்டு வேலைகளை செய்யறேன். அடுத்த இது வந்து அப்புறம் துவா. இவ்வளவு நாள் நாங்க கேட்கதான் செய்யறோம். எவ்வளவு துவா கேட்கிறோம், எவ்வளவு பண்றோம், அரபுல ஓதுவோம், அப்படி பண்ணுவோம். ஆனா வந்து
நம்ம சொல்ற இத வந்து இறைவன் உடனே ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு பதில் தர்றாங்கிற முறையவே இந்த கிளாஸ்ல தான் நான் கத்துக்கிட்டேன். எப்படி கத்துக்கிட்டேன்னு சொன்னா, நமக்கு வேண்டியது அப்பப்போ அல்லாஹ்கிட்ட நீங்க கேளுங்கங்கிற முறைய நம்ம தொழுதா துவா கேட்பேன். மத்த நேரம் கேட்பேன். ஆனா போய் வேலையிலயும் நான் துவா கேட்க ஆரம்பிச்சுட்டேன். இது எனக்கு வேணும், இது வேணும், அது வேணும். என்னென்ன எனக்கு வேணுமோ அதையெல்லாம் கேட்க அது மாதிரி எனக்கு கிடைக்கவும் செய்யுது. அப்ப மனப்பக்குவத்தையும் அவங்க நல்லபடியான முறையில எனக்கு கத்துக் குடுத்துட்டாங்க. என்னையே நான் மதிக்கிறேன் இப்போ. நான் வந்து ஒரு இதா ஒரு ஒரு இழிவு மாதிரி தான் நெனைப்பேன். என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது அப்படிதான் நெனைப்பேன். ஆனா இப்ப நான் என்ன மதிக்கிறேன். நீ சிறந்தவள். நீ வந்து உனக்கு எல்லாமே இருக்கு. உன்கிட்ட எல்லாமே திறமை இருக்குங்கிறத நான் மதிக்கிறேன். அதனால இனிமே வர்ற காலத்துல எதையாவது ஒரு சொந்த தொழில் மாதிரி ஒரு சத்து மாவு எனக்கு தெரிஞ்ச ஒரு சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பண்ணுவேன். அது மாதிரி உள்ளத செஞ்சு இனிமே வர்ற நாட்கள்ல நல்லபடியா நம்ம இருக்கலாங்கிறத இந்த கிளாஸ் மூலமா நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். அப்புறம் இதுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாமே என் பொண்ணு வயசு. இவங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகளா நான் டெய்லி பாக்குறேன். என் தங்கச்சி மகள பாக்குறேன். எல்லாரையும் அது மாதிரி என் ஃப்ரெண்டா பாக்குறேன். என் பிள்ளைங்களா பாக்குறேன். அதுலயும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுக்கு இடையில எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல மற்ற ஆளா இருந்தா அந்த நேரத்துல நான் ஒரு ஆம்புலன்ஸே வர வச்சிருப்பேன். நான் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பாடாப்பட்டுருப்பேன். ஆம்புலன்ஸ் வர வச்சுப்பேன். பெரிய டாக்டர்கிட்ட போயிருப்பேன். அவ்வளவு பணம் செலவு பண்ணியிருப்பேன். இந்த கிளாஸ்க்கு வந்தப்புறம் என் மன பக்குவத்தினாலையும் மன தைரியத்தினாலையும் அந்த இரவு முழுசு நான் மன தைரியத்தோட இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன். ஒரு பைசா கூட நான் செலவு பண்ணல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டு போட்டுட்டு அந்த இதோட இவ்வளவு பொலிவோட இருக்க மாட்டேன். பெட் ரெஸ்டா இருப்பேன். 1 மாசம் பெட் ரெஸ்டா தான் இருந்திருப்பேன். நான் அதுலயும் என்னால முடியுங்கிற தன்னம்பிக்கையோட வேலை பாக்குறேன். நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். செஞ்சு கொடுத்துட்டு வந்து அந்த மாதிரி இப்ப எனக்கு தன்னம்பிக்கையை வர வச்சது எனக்கு இந்த கிளாஸ். அதனால இதுல இருக்கிற எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கிளாஸ். அடுத்தது வீடியோல வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோல எல்லாரையுமே பாக்குறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மன தைரியம் நான் இவ்வளவு நாள் பேசவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு நான் பேசினதே கிடையாது. இந்த அளவுக்கு பேச என்ன வச்ச எனக்கு வயசு இவ்வளவு ஆயும் கூட எல்லா அனுபவமும் எனக்கு கிடைச்சு கூட தனியா வெளியில போக மாட்டேன். யாரோடையும் இவ்வளவு நேரம் நான் பேச மாட்டேன். இப்ப அதை பேசுறதுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை தான். ஏன்னா நான் எதுவுமே நோட் பண்ணல, எழுதல. உண்மையான உள் மனதில இருந்து எனக்கு வர்ற வார்த்தை, ஆள் மனதில இருந்து உண்மையான வார்த்தையா வர்றது. நான் வந்து இந்த கிளாஸ் மூலமா நிறைய கத்துக்கிட்டதை நான் வர்ற வாழ்க்கையில நான் வாழ்நாள்ல நான் தனியா இருந்தாலும் இனி நான் கவலைப்பட மாட்டேன். கூட்டா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். தனியா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். இரவா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். பகலா இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். என்னை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கணவரையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களை மட்டும் எனக்கு எப்பவும் பிடிக்கும். அது வந்து எல்லாருக்கும் உள்ளது. ஆனா என் கணவரை கூட நான் இப்ப முழுமையா நேசிக்கிறேன். அதனால இந்த இது வந்து வாழ்க வளர்க நல்லபடியா இருக்கட்டும். இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாருக்குமே எல்லா நன்மைகளும் நலவுகளும் கிடைக்கும். நான் எல்லா இடத்துல பிரார்த்தனை பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.